Praise the Lord, friends. இன்றைய தினத்திற்கான நீதிமொழியாரின் நீதி வசனம் அது நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 22வது வசனம். நீதிமொழிகள் 1:22. வேதிகளே, நீங்கள் வேதமையை விரும்புவதும், நிந்தனைக்காரரே நீங்கள் நிந்தனையில் பிரியப்படுவதும், மதியினரே நீங்கள் ஞானத்தை வெறுப்பதும் எதுவரைக்கும் இருக்கும். அதாவது இதுல 3 விதமான மனிதர்களை பற்றி சொல்லியிருக்காரு. ஆனா 3 பேருமே ஒரு எதிர்மறையான சிந்தனை உள்ள ஒரு தவறான மனிதர்களை பற்றியே குறிப்பிடுகிறார். வேதிகள் ஒன்றும் அறியாதவர்கள், எதையும் கற்றுக்கணும், புதுசா ஞானத்தை வெறுப்பவர்கள் அப்படின்றதுல கூட கேட்டகரியில கூட வைக்கலாம். அவங்க நீங்க எவ்வளோ நாள் வேதமையே விரும்பிக் கொண்டிருக்கிறீர்கள், ஞானத்தை வெறுக்கிறீர்கள். வேதமையை, அதாவது ஒன்றும் அறியாமல் இருக்கிறதே நீங்க விரும்புவீங்க. அடுத்தது நிந்தனைக்காரர் அப்படின்னா அடுத்தவங்களை திட்டிகிட்டே இருப்பாங்க இல்லையா, நிந்திப்பவர்கள். அவர்கள் நிந்தனைக்காரர்கள் அவங்களும் கூட ஒரு பாவிகள் தான், அவர்களும் கூட ஒரு தவறான வாழ்க்கை முறை வாழ்பவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமொழியார் குறிப்பிடுகிறார். அடுத்ததாக 3வது மதியினரே, அறிவு இல்லாதவர்களே, ஞானத்தை பற்றியும் புத்தியை பற்றியும் தெரிந்து கொள்ள விரும்பாத மதியினர்களே, நீங்கள் ஞானத்தை எவ்வளவு வரைக்கும் வெறுப்பீங்க? எவ்வளோ நாளைக்கு தான் நீங்க வேதிகளே, நீங்க எவ்வளோ நாளைக்கு தான் வேதிகளாகவும் நிந்தனைக்காரராகவும் மதியினராகவும் இருந்து கொண்டிருப்பீர்கள்? உங்களுடைய தவறான சிந்தனைகள், தவறான வாழ்க்கை முறையை விட்டு ஞானத்தை அறிந்து ஞானிகளாக எப்பொழுது மாறுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசனத்தோடு, ஒரு கவலையோடு நீதிமொழியார், அதாவது சாலமோன் ஞானி இந்த வசனத்தில் நமக்கு குறிப்பிடுகிறார். மீண்டும் நாளை இது போன்ற சிறந்த வசனத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தரின் அன்பு நம் அனைவரோடும் இருப்பதாக. அல்லேலூயா.